செய்வதை சட்ட திருத்தம் செய்வதை திரும்ப பெறு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு திரும்ப பெறு பெரும் சட்டங்களை பெயர் மாற்றம் செய்வதை சட்டங்களை திருத்துவதை திரும்ப பெறு விடமாட்டோம் மக்களுக்கு எதிரான சட்டங்களை விடமாட்டோம் ஜனநாயக வழக்கின் சங்கம் விடமாட்டோம் ஏற்க மாட்டோம் இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்க மாட்டோம் திணிக்காதே இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்காதே நரேந்திர மோடியினுடைய அரசு இன்றைக்கு இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம் ஆகிய சட்டங்களை பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய நியாய அபிநயம் என்ற பெயரிலே சமஸ்கிருத ஹிந்தி திணிப்பை இன்றைக்கு இந்தியா முழுக்க ஹிந்தி பேசாத மாநிலங்களை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த சட்டத்திலே காவல்துறைக்கு அளவற்ற சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு யார் கூட்டம் நடத்தியவர்களுக்கு கூட தேச விரோத வழக்கு என்பது பதிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இன்றைக்கு காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறார்கள். மேஜிஸ்ட்ரேட் அவர் தீர்ப்பை தவறாக எழுதினார் என்று சொன்னால் மேல்முறையீடு என்பது இருக்கிறது. அவருக்கு 4 வருடம் சிறை தண்டனை என்பதை கூட உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 90 நாட்களிலே இன்றைக்கு குற்ற குறிப்பாணை என்பது வழங்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை 180 நாட்கள் வரை பிணை கிடைக்காமல் வைப்பதற்குண்டான அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குகிறது. இந்த சட்டம் என்பது போராடுபவர்களுக்கு எதிராக, மக்கள் உரிமைக்காக நிற்பவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக நரேந்திர மோடி அரசு முயன்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பல்வேறு நீதிமன்றங்களே கழிப்பறை வசதி என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் 75 நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். 75 நீதிபதிகள் என்பது தற்போது வரை நியமிக்கப்பட்டது கிடையாது. கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் என்பது கிடையாது. 30 வருடங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இந்தியாவில் நிலுவையில் இருக்கின்றன. இவற்றை தீர்ப்பதற்கு, விரைவாக நீதி வழங்குவதற்கு தமிழ்நாட்டிலே தமிழ் வழக்காடு மொழி வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. உச்சநீதிமன்றம் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு முன்வராத நரேந்திர மோடி அரசு இன்றைக்கு இந்த 3 சட்டங்களையும் சமஸ்கிருத ஹிந்தி பெயரோடு திணிப்போடு மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனநாயக வழக்கு சங்கம் வன்மையாக கண்டித்து இன்றைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த தோழர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கொண்டித்தோப்பு சமுதாய கூடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் இதற்கு இந்த 3 சட்டங்களை கொண்டு வருவதற்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவார்கள். இந்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை ஜனநாயக வழக்கு சங்கம் போராடும் என்பதை தெரிவித்துள்ளது.